தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. முக்கியமாக பல கருத்துக்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. முதலாவதாக 40வது ஆண்டு திருமண விழாவை கொண்டாடுகின்ற சிவா சாந்தா அவர்களுக்காகவும் அவருடைய குடும்பங்களும் அவர்கள் 2 பேரும் மகிழ்ச்சியோடும் நிறைவோடும் வாழ நாம் ஜெபிப்போம். மற்றும் திருப்பதியாக ராஜி லியமா மற்றும் பெட்ரிஷியா சகாயநாதன் குடும்பத்திற்காக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் ஜஸ்டின் குடும்பத்தாருக்கும் ஆண்டனி பிள்ளை செபஸ்டியன் பிள்ளை அவர்களுக்காகவும் நன்றி திருப்பதியாக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. சதானா அல்போன்ஸ் அவர்களுக்கு உடல் உள்ள சுகத்துக்காக இந்த திருப்பதி ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. மேலும் நம்முடைய குடும்பங்களில் இறந்து போன டைசன் சகாய வினு, ஜூலியானா சபரிமுத்து, நிக்கலா பிள்ளை இமானுவல், மேரி ட்ரேசா ஆண்டனி பிள்ளை, ஆண்டன் சுசை பிள்ளை மற்றும் அனிதா அமல்ராஜ் அவர்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்படுகிறது. இத்திருப்பதியை தந்தங்கள் ஒப்புக் கொடுத்த நம் அடையாள பாவலை மனதிற்கு இறைவனிடம் நம்பிக்கை வைக்கிறது. எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமை தவறினாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான புனிதமணியாரையும் வாரம் முதல் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் படையும் நம்மிடமாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே இறைவா, உம்மடியார்களாகிய நாங்கள் என்றும் மன உடல் நலம் பெற்று மகிழ செய்தவர்களும் என்றும் கன்னியாக மாற்றுதை மதியாவின் கருத்துரையா இது துயரங்களில் விடுதலை பெறவும் நிலையான பேரின்பத்தை உயிர்ப்புணர்வும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு பரிசுத்தாவே ஒன்றிற்கு ஒரே இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கின்றோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அடுத்து வந்த ஓய்வு நாட்களில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன், கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலைவாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்துக் கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தார்க்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட புற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் அவர் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்கு உள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்தி விட்டார்கள்.
அவர்கள் தங்களின் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். இதே ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவியாக. மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். அருளிய விடுதலையை கண்டனர். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்களை புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம்மி நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ராயேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகம் முன் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகமெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழேந்துங்கள். மாந்தர் அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதின நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவு அடையும். நான் உங்களிடம் உருவமாகவே பேசி வந்துள்ளேன். ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவகங்கள் வாயிலாய் பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள். அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால் தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பார்ந்த அன்னை மரியின் பக்தர்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கும்மா. இந்திரா நல்லா இருக்காங்களா? ஒவ்வொரு வருடமும் இந்த மே மாதம் வருகிறது இல்லையா? மே மாதம் என்றாலே அன்னை மரியாளுக்கு நாம் ஜெபமாலை சொல்வதும், அன்னை மரியாளுடைய சுரூபத்தை நாம் எடுத்து சென்று சுற்று பிரகாரம் செய்வதும் வழக்கமாக உள்ளது. எனவே ஒரு பையன் ஒரு பெரிய பூமாலை கொண்டு வந்தானா.
அப்ப எல்லாரும் கேட்டாங்க, டேய் உன்னை விடவும் பெருசா இருக்கு இந்த பூமாலை, யாருக்குடா கொண்டு போற அப்படின்னு கேட்டாங்களாம். உடனே அந்த பையன் சொன்னானா, அன்னை மரியாதை கொண்டு போறேன் அப்படின்னு சொன்னானா. ஏன்டா அன்னை மரியாதை இவ்வளவு பெரிய பூமாலையை கொண்டு போற, சின்னதா போட்டா என்னன்னா சிறுபம், சின்ன சிறுபம், ஏன் இதை பெருசா கொண்டு போறேன்னு கேட்டது. அவன் சொன்னானா, எனக்கு அன்னை மரியாள் பெரிய நன்மைகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, பெரிய உதவிகள் எல்லாம் செஞ்சிருக்கிறாங்க, அதனாலதான் நான் பெரிய பூமாலையை கொண்டு போறேன் அப்படின்னு சொன்னானா. அன்பானவர்களே, மே மாதத்தை தவிர மற்ற மாதங்களில் நாம் அன்னை மரியாதை தேடி செல்கிறோம். ஆனால் என்னை பொறுத்தவரையில் மே மாதம் வந்துவிட்டாலே அன்னை மரியாள் யாரை தேடி செல்கிறார்கள்? நம்மை தேடி செல்கிறார்கள். அதான் வித்தியாசமானது. எல்லா மாதங்களும் நாம் அன்னை மரியாதை தேடி செல்கிறோம். தேவைகள் இருக்கும் பொழுது அன்னை மரியாதை இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க, நல்ல வாழ்க்கை கொடுங்க, நல்ல குடும்பத்தை கொடுங்க, நல்ல மனதை கொடுங்க, நல்ல உடல் வசத்தை கொடுங்க அப்படின்னு எல்லாமே கேட்கிறோம். ஆனால் மே மாதம் வந்தவுடன் அன்னை மரியாள் நம்மை தேடி வருகிறார்கள். என்னன்னா அன்னை மரியாளுக்கு அது ஒரு ஒரு சிறந்த ஒரு பண்பை அந்த அன்னை மரியாள் பெற்றிருப்பதை நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். முதலாவது எலிசபெத் அம்மாவை சந்திக்க செல்வது இல்லையா? அன்னை மரியாளே கர்ப்பமாக இருக்கிறார்கள். ஆனால் எலிசபெத் அம்மாள் கர்ப்பமாக இருப்பது தெரிந்தவுடன் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர்களை தேடி செல்கின்ற ஒரு நற்செய்தி வாசகத்தை நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது என்ன பார்க்கின்றோம்? கானாவூர் திருமணத்தில் பார்க்கிறோம். அங்கே திருமணத்துக்கு செல்கிறார்கள். அங்கே அந்த ஒயின் முடிந்து விட்டது அப்படின்னு சொன்ன உடனேயே அவங்க என்ன பண்றாங்க? அந்த தேவை அங்க நிவர்த்தி செய்கிறார்கள். எனவே இப்படி நாம் பார்க்கும் பொழுது அன்னை மரியாள் மே மாதத்தில் நம்மை தேடி வருகிறார்கள். இதை நம்புறீங்களா இல்லையா? எல்லாம் தூங்குற மாதிரி இருக்குது. நம்புறோம். அது இது நம்பிக்கை கொண்டு போங்க உங்க மனசுல. அன்னை மரியாள் நம்மை தேடி மே மாதம் வருகிறார்கள் அப்ப நம்ம கொண்டு போகணும். எனவே அன்னை மரியாளுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம பார்க்கும் பொழுது எல்லாமே, அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது எல்லாமே அன்னை மரியாள் நம்மை தேடி வருவது ஒரு சாத்தியமாக இருக்கிறது. ஒரு சிறு கதை, உண்மையிலே அது என்னை உருக்கக்கூடிய ஒரு கதை. இது ஒரு குரு மாணவன் இந்த குரு மடத்தில் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவன் குருவாக திருநிலைப்படுத்துவதற்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்பதாக அவங்க தந்தை இறந்து விடுகிறார்கள். அவங்க தந்தை இறந்த உடனே அந்த பையன் நினைக்கிறான், ஐயோ நம்ம சாமியார போகவா அல்லது வீட்டுக்கு போகவா அப்படின்ட்டு அவனுக்கு ஒரே போராட்டம். 6 மாசம் தான் இருக்குது சாமியார் ஆகிறதுக்கு. ஆனா அப்பாவை இறந்துட்டாரு. இதை எப்படி ஈடு கட்டுவது என்று அவனுக்கு ஒண்ணுமே புரியல. மாதாட்ட போறான், மாதா எதுவுமே வாய் திறக்கல. ஏசுநாதர்கிட்ட போறான், ஏசுநாதர் எந்த பதிலும் கொடுக்கல. எல்லா புனிதர்கள்ட்டையும் போறான், அந்தோனியார்ட்ட போறான், அந்தோனியாரும் எதுவுமே கொடுக்கல. உடனே அவனுக்கு ஒரு சிந்தனை வருகிறது. ஆன்மீக குருவை தேடி செல்கிறான். ஆன்மீக குருனா யாருன்னு தெரியுமா? ஸ்பிரிச்சுவல் டைரக்டர். எங்களுக்கு எல்லாமே இந்த குருத்துவ மடத்துல இருக்கும் பொழுது நாங்க ஆன்மீக குரு வச்சிருக்கணும். அப்படி வைக்கலைன்னா எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. சோ எனவே அந்த ஆன்மீக குருவை தேடி செல்கிறான். அந்த ஆன்மீக குருவிட சொல்றான், தந்தையே எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்குது, மன குழப்பமா இருக்கு, நான் சாமியாராகவா அல்லது வீட்டுக்கு போகவா? எதுக்கு அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அவன் சொல்றான், எங்க அப்பா 6 மாசம் முன்னாடி இறந்துட்டாரு, நான் வீட்டுக்கு போனா ஏதாவது உதவி செய்வேன், ஆனா சாமியார போனா உதவி செய்ய முடியாது. ஆனா உங்க மனசுல என்ன இருக்குது? சாமியார போனா குடும்பத்தையே நல்லாக்கலான்னு இருக்குது. அதெல்லாம் வேஸ்ட், அதெல்லாம் இல்ல, சும்மா, அதெல்லாம் சும்மா. அது கடவுள் அவங்களை ஆசீர்வதிக்கிறார். நான் பணம் கொடுக்கறேன்னு இல்லையோ, ஆனா கடவுள் அந்த குடும்பத்தை ஆசீர்வாத. எனக்கு உண்மையிலே அந்த ஒரு நம்பிக்கை உண்டு. எனவே இந்த பையன், இந்த குரு மாணவன் அவற்றை கேட்கிறான். அப்ப அவர் சொல்லுவாரு, தம்பி என்னை பொறுத்தளவு நான் உன்னை குருவாகத்தான் போக சொல்வேன். என்னன்னா உங்க அப்பா இறந்த உடனே அன்னை மரியாளும் இயேசுநாதரும் உங்க வீட்டிற்கு போயிருக்கிறார்கள். நீ உன்னுடைய குருத்துவ வாழ்க்கை விட்டு இப்ப வீட்டுக்கு போறேன்னு சொன்னா யார் போயிருவா? அன்னை மரியாவும் இயேசுநாதரும் உங்க வீட்டை விட்டு போயிருவாங்க. இது ஓகேவா? அவனு அப்படி தூக்கி வாரி போச்சு. அவனுக்கு என்ன பண்ண தெரியல. இது மாதிரி ஒரு ஆன்சர் எங்கேயுமே கிடைச்சிருக்காது இல்லையா? எங்கேயுமே இந்த பதில் கிடைச்சிருக்காது. அவர் சொல்றாரு, உங்க அப்பா உங்க வீட்டுல இது நடந்த உடனேயே அன்னை மரியாளும் இயேசுநாதரும் உங்க வீட்டுக்கு போய் அங்க தேவையை நிவர்த்தி செய்வார்கள். ஆனா நீ போயிட்டேன்னா அவங்க 2 பேரும் போயிடுவாங்க. நோ, யூ சூஸ். கெஸ் வாட்?
அந்த பையன் குருவாக மாறி அந்த குடும்பம் நன்றாக இருக்குது. என் குடும்பம் இல்லப்பா, என்ன நான் சொல்ல. ஓகே, இது ஒரு நடந்த ஒரு கதை, அதைத்தான் நான் சொல்றேன். எனவே இப்படிப்பட்ட தருணங்களில் தேவையாக இருக்கும் பொழுது அன்னை மரியாள் கண்டிப்பாக செல்வார்கள். இந்த விசுவாசமும் நம்பிக்கையும் இந்த மே மாசம் கண்டிப்பா வரணும். அதான் நான் சொல்றேன். ஏன்னா இந்த பல மாதங்களும் நாம் அன்னை மரியாதை தேடி செல்கிறோம். ஆனால் அன்னை மரியாள் மே மாதம் நம்மை தேடி வருகிறார்கள். அப்படின்னா நம்மகிட்ட என்னென்ன கஷ்டங்கள் துன்பங்கள் எல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நமக்கு என்ன செய்யும், அது போயிடும் அப்படின்னு நம்பிக்கையோட வாழணும். நீங்க நினைக்கலாம், ஃபாதர் 25 வருஷமா 30 வருஷமா நாங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம், ஆனா கஷ்டம் எங்களை விட்டு போனதே இல்லை. அப்ப ஏன் அன்னை மரியாள் எங்க கஷ்டத்தை ஏன் தீர்க்க மாட்டேங்கிறாங்க? அதுக்கு என்ன பதில் இருக்குது உங்கள்கிட்ட? அப்படின்னா அது கடவுளுக்கு அது விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். அப்படிதானே? அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா நம்மை விட்டு துன்பங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் விட்டு செல்லவே செல்லாது. அது நம்ம கூட பிறந்தது, நம்ம கூட வளர்ந்தது, நம்ம கூட அது இருக்கும். ஆனால் அதை தாண்டி செல்லக்கூடிய அந்த சக்தியை அன்னை மரியாளும் நம்முடைய விசுவாசமும் கடவுளிடம் இருக்க வைக்கின்ற அந்த அன்பும் நமக்கு அந்த ஒத்தாசையாக இருக்கிறது, அது நமக்கு உதவியாக இருக்கிறது. எனவே அப்படிப்பட்ட ஒரு தருணத்தில் அந்த கஷ்டமே போகல, துன்பமே நம்ம விட்டு போகல, எப்பொழுதும் துன்பம் என்னை பற்றி கொள்கிறது என்று நினைக்கும் பொழுதெல்லாம் அன்னை மரியாளோட நம்ம சரண்டர் பண்ணணும். மரியே, என்னை பார்த்துக் கொள்ளுங்கள், நீங்கள் மே மாதம் என்னுடைய தேவைகளை நேர்த்தி செய்வீர்கள் என்ற ஒரு நம்பிக்கையோடு நாம் செல்ல வேண்டும். ஒரு சின்ன ஒரு கதை இன்னொன்னு இருக்குது. ஒரு கத்தோலிக்க பள்ளி ஆசிரியர் கேட்டாரா, குழந்தைகளே, யாரிடம் உதவி கேட்டால் உடனே கிடைக்கும்? யாரிடம் உதவி கேட்டால் உடனே கிடைக்கும்? அப்போ ஒரு பையன் சொன்னானா, மரியா அப்படின்னு சொன்னானா. உடனே அந்த ஆசிரியர் கேட்டாரா, உங்க அம்மா பேர் மரியாவா அப்படின்னு கேட்டாரா. உடனே அவன் சொன்னா, இல்ல எங்க அம்மா பேர் மரியா இல்ல, அன்னை மரியாள். ஏன் இப்படி சொல்ற அப்படின்னு கேட்டாங்க. உடனே பையன் சொன்னானா, அம்மாக்கள் எல்லாம் உடனே வர்றேன்னு சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் ஆகும் வர்றதுக்கு. ஆனா மரியாள் உடனே வருவான்னு சொல்லுவாங்க, உண்மையிலே உடனே வருவாங்க. எனவே அதனால்தான் அன்னை மரியாள் தான் நமக்கு உடனடியாக கேட்டால் கொடுப்பவர்கள் என்று அந்த மாணவன் அந்த ஆசிரியருக்கு பதில் சொன்னான். அன்பார்ந்த இறைமக்களே, இன்று நாம் அன்னை மரியாளுக்கு ரொம்ப அழகான புகழ் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே இந்த ஒரு நம்பிக்கையோடு செல்வோம். அன்னை மரியாள் நம்முடைய தேவையை நிவர்த்தி செய்ய, பூர்த்தி செய்ய கண்டிப்பாக வருவார்கள் என் நம்பிக்கையோடு, இந்த விசுவாசத்தோடு இந்த திருப்பலியை தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென். எல்லோரும் எழுந்து நின்று நம்முடைய தேவைகளை அன்னை மரியாள் வழியாக நாம் ஜெபிப்போம். திருத்தந்தை 14ஆம் லியோ ஆயர்கள், அருத்தந்தையர்கள், துறவதத்தார் மற்றும் பொதுநிலையராகிய நாங்கள் அனைவரும் அச்சங்கள் அனைத்திலும் இருந்து விடுதலை பெற்றவர்களாக உலகம் முழுவதும் மீட்பை அடைவதற்கு நாம் உம்மை ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று கூறியதை உணர்ந்து துடிப்புடன் திருவவையில் செயலாற்ற அனைவரையும் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உலக அமைதிக்காக மன்றாடுவோம். உலக தலைவர்கள் அனைவரும் பகைமை, வன்மம், வெறுப்பு போன்ற தீய உணர்வுகளை களைந்து போர்களில்லா அமைதியான சூழலுக்கு அவர்களை இட்டுச் செல்ல வேண்டும் என்றும், அனைத்து விதமான நெருக்கடிகளில் இருந்து உலக விடுதலை பெற வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். துயருவோரை தேற்றும் ஆண்டவரே, வறுமையினாலும் நோயினாலும் தனிமையினாலும் போர்களாலும் பாதிக்கப்பட்டு வாடும் உமது பிள்ளைகள் மீது, உயிரிழந்த ஆன்மாக்கள் மீதும்
உமது உயிர்ப்பின் வல்லமை தங்கிய புதிய வாழ்வையும் தேர்தலையும் அளிக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இதோ உன் தாயென எமக்கு அருளிச் சென்ற உயிர்த்த ஆண்டவரே, திருவகையால் உமது அன்னைக்காக ஒப்படைக்கப்பட்ட இந்த மே மாதத்திலே உம்மை நம்பி நாடி தேடி வந்த நம்பிக்கையாளர்கள் அனைவருக்கும் உமது அன்னையின் பரிந்துரை நிறைவாக கிடைக்கவும் அவவின் ஆசி நிறைவாக பெற்று மகிழ்வுடன் வாழ வரம் வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கமுள்ள அன்பு தந்தையே இறைவா, இந்த உலகிலே எம்மை வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி எம்மை விட்டு பிரிந்து உமது அரசை தேடி வந்த எம் அன்பு உறவுகளுக்காக உம்மை மன்றாடுகிறோம். சிறப்பாக அருட்தந்தை யோன் அவர்களின் தந்தைக்காக வேண்டுகின்றோம். அவர்களின் ஆன்மா என்றும் உம்மோடு இளைப்பாற அருள் வேண்டும் என்றும், பிரிவினால் துயரிரும் மனைவி பிள்ளைகளுக்கு ஆறுதலை அளித்திட வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தாயும் தந்துமான இறைவா, நாங்கள் எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எடுத்து வைத்த மன்றாட்டுக்களை ஜபங்களை நிறைவாக கேட்டு இங்கே வந்திருக்கின்ற குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். வாழ்வினிலாயிரம்
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக்கொண்டிருப்பது எல்லாம் வல்ல தந்தை இறைவனுக்கு ஏற்றாமல் செய்யுங்கள். ஆண்டவர் நம் திருப்பலியின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, வாழ்வுரைக்கவும் திருமணி புகழ்ச்சி பள்ளியை உம்மடியார்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றோம். அவர்கள் மீது மனநிலையும் இவ்வாறு அவர்கள் நமது பேரான அருளாசை பெற்று நிலையான பேச்சு மாற்றி அடைவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எங்களின் மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்கள் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் மனிதரை தொடக்கத்திலிருந்து புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து சென்று உத்துலகில் கிடைக்க இருக்கும் அருட்கொடைகளை இவ்வுலகிலே பெற்றெடுக்க அவர்களை வழிநடத்துகின்றேன். ஆகவே புனிதர் வாழ்வுடன் சேர்ந்து நாம் எழுவது புகழ் தேத்தி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் 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 வான்மழைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்தன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையற்று. ஆகவே நம்முடைய தூய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழுதோறும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தலிடும். எங்கள் திருத்தந்தை லியோ அவர்கள் மற்றும் ஆயர் எல்லா அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும்.
எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் போந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குள்ள தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபெடுப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கண்ணுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிற அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை எல்லாம் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி எங்கள் குடும்பங்களுக்கும் எங்களுடைய சுற்றார் உறவுகளுக்கும் உமது திருவுள்ளத்தை ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமை அழுத்தல்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொள்வோம். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்குகிறவர். நம்முடைய குடும்பங்களில் அமைதி மகிழ்ச்சியை கொண்டு வருபவர் இவரே. இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்றோர் அனைவரும் பேறு பெற்றோர். நான் தாதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். இயேசுவின் திருவுடல் தன்னை காத்து முடிவில்லா வாழ்வு அளிப்பதாக.
வணக்கம். ஒரு சிறிய ஒரு அறிவித்தல். எங்கள் வணக்கத்துக்குரிய தந்தை ஜோன் அருள்தாஸ் அடிகளாரின் அன்பு தகப்பனார் இறைவனடி சேர்ந்ததை நீங்கள் அனைவரும் அறிந்திருக்கின்றீர்கள். ஆகவே அன்பு தகப்பனாரின் 31ஆம் நாள் நினைவு திருப்பலி இத்தேவாலயத்திலே 16ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணி அளவில் ஒப்புக் கொடுக்கப்பட இருக்கின்றது. ஆகவே உங்கள் அனைவரையும் இத்திருப்பலியிலே பங்கு பெற்றி எங்கள் தந்தை ஜோன் அருள்தாஸ் அடிகளாருடன் இணைந்து அவரின் அன்பு தகப்பனாரின் ஆன்ம இளைப்பாற்றிக்காக இறைவனிடம் வேண்டுவதற்காக உங்களை தவறாது இத்திருப்பலியிலே பங்கு பெற்றுமாறு வேண்டி நிற்கின்றோம். மீண்டும் கூறுகின்றேன், இம்மாதம் 16ஆம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம். ஆண்டவரே, விண்ணகங்களை உட்கொண்ட நாங்கள் உம்மை கனிவுடன் வேண்டுகின்றோம். எங்கள் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வுறும் நாங்கள் அதே கனியை கண்டு பாவித்து எங்கள் மீட்டின் மறை உண்மையை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி நமது அன்னை வழியாக குடும்பத்தை பாதுகாத்து வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. சொன்னது போல அன்னை மரியாள் இந்த மே மாதம் நம்பிக்கையை பெறுகிறார். எனவே தந்தை, மகன், தூய ஆவி வழியாக உங்கள் குடும்பத்தை அன்னை மரியாள் பாதுகாத்து வழிநடத்தி எந்த துன்பம் இருந்தாலும் துயரம் இருந்தாலும் அதை உங்களுக்கு நிகழ்ச்சி செய்து வைப்பார்கள்.
நன்றி.